ஸோ இந்த மாதிரியான நபர்களுக்கு அந்த சொந்த வீடு மனை விற்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வித்துடணும், இல்லை சொந்த இடத்துல போய் உட்காரணும்னு ஆசைப்படுறவங்க போய் உட்காந்துடணும். இதுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சு தர முடியுமா? பொருள் மாதிரி இழுப்புத்தன்மை இருக்காது, மண்ணில் இழுப்புத்தன்மை இருக்காது. அப்படி என்கிட்ட ஒரு நபர் வராங்க அப்படின்னா எவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கேன், அப்படி இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஒரு நபர் வராங்க, என் இடத்த விற்க முடியலன்னா நான் உடச்சி அதை வர வச்சு அதை எடுத்து உத்தரவு வாங்கி அந்த இடத்துல வந்து ஒன்றுமே இல்லை நல்ல விஷயத்தை தான் பண்ணுறோன்னு புரிய வச்சு அதுக்கு தேவையானது பண்ணி இந்த சொத்து நியாயமாக தான் போகுதுன்னு புரிய வச்சு கரெக்டாக கிளியர் பண்ணி கொடுத்தேன். 3 மாதத்தில் வித்துருச்சிடும். அவங்க என்ன சொல்லுவாங்களா, ஏன்னா அவ்வளோ ஒரு சில கணக்கு இருக்குது. அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த பொருள் நம்ம புதைச்சோம் அப்படின்னா இது புதைச்சிட்டு இது கூட சில பொருள்லாம் பண்ணி கொடுப்பேன். அதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி பண்ணான்னா 100% விற்கலாம். என்ன மரிஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசையும் சொத்து அசையா சொத்து அப்படின்னு நம்ம 2 கேட்டகரியா பிரிக்கிறோம். இதுல வந்து அசையா சொத்து வீடு மனை நிலம் இதெல்லாம் அசையா சொத்து. இந்த அசையா சொத்துக்களை வந்து நிறைய பேரால் விற்க முடியல, வாங்க முடியலன்னு ஒரு கேட்டகரி பீப்புள் இருந்தாலும் இந்த சொத்தை நான் விற்கணும்னு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறேன்ப்பா, என்னால் விற்கவே முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இன்னும் நம்ம நாட்டில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி சொந்த வீடு கட்டிடுவாங்க, அந்த வீட்டுக்கு இவங்களால குடி போகவே முடியாது. ஒன்று ஏதாவது ஒரு தடைபடும், இல்லை அதை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க வேற ஏதாவது ஒரு இடத்துல இருப்பாங்க வாடகை வீட்டில். ஸோ இந்த மாதிரியான நபர்களுக்கு அந்த சொந்த வீடு மனை விற்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வித்துடணும், இல்லை சொந்த இடத்துல போய் உட்காரணும்னு ஆசைப்படுறவங்க போய் உட்காந்துடணும். இதுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சு தர முடியுமா? பொருள் மாதிரி தாராளமாக செய்யலாமா. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஒரு சொந்த நிலமோ இடமோ வர்றதே பார்த்திங்கன்னா ஒரு யோகம்னு சொல்லுவாங்க. அடுத்த வேலைக்கு சாப்பாடு கூட இல்லாமலாம் எவ்வளோ மக்கள் இதே உலகத்தில் இப்போ ப்ரெசன்ட் இந்த நொடி இப்போ நான் பேசுகிற நொடிக்கு சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ மக்கள் கஷ்டம் இருக்காங்க. ஆனால் அவங்க இடத்துல அதே பிரபஞ்சத்தில் அதே உலகத்தில் இருக்க நம்ம சாப்பிட்டுட்டு யாப்பம் கொண்டுட்டு இருக்கோம். ஆனால் கடவுள் நம்மளுக்கு அந்த லெவலில் நம்ம வச்சுருக்காரு, கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி சில சொத்து நம்மளுக்கு வருது, சில மனைகள் வருது, இல்லை சில வீடு இருக்குது. கஷ்டப்பட்டு வாங்கணும்னு நினச்சி வாங்காமல் இருக்கிறது ஒரு விதமாக. இதோட நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா வாங்குறதை பற்றி இல்லை, விற்கிறத பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். ஏன்னா ஒரு வகையில் வாங்குறது கூட ஈஸி தான். ஏன்னு சொல்லுங்கள், மார்க்கெட்டிங் பண்ணி ஏதோ ஒன்று தள்ள கட்டுவானுங்க, சம்மந்தமே இல்லை தள்ள கட்டுவானுங்க. இங்கே பிரிட்ஜு வருது, பைபாஸ் வருது, ஃப்ளைட் வந்து இங்கே இறங்க போகுது, ஹெலிகாப்டர் வர போகுது சொல்லிட்டு ஏதோ ஒன்று தள்ள கட்டுவானுங்க. இதான் உண்மை. ஆமாம், மார்க்கெட்டிங் எவ்வளோ இருக்குது, நான் அவங்கள தப்பு சொல்ல முடியாது, ஒருத்தரும் ஒரு விதம். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சொத்து இருக்குது, ஒரு என்னோடய வீடு இருக்குது. இந்த வீடு வந்து நான் 10 வருஷமாக விற்க ட்ரை பண்ணுறேன், அதனால் விற்க முடியல. எவ்வளோ புரோக்கர்ஸ் வராங்க, எவ்வளோ பெரிய ஏஜென்ட் வராங்க, வந்து பார்த்துட்டு போயிடறாங்க, விற்க முடியலன்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா இடமாவோ வீடாவோ இல்லை நிலமாவோ இருக்கும்போது நம்ம பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. சில பேர் இருக்குது, ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா அவங்க பேர்லேருந்து இன்னொரு நபருக்கு அந்த டாக்குமெண்ட் போகாது. எப்படி டைம் நல்லாயிருக்கும், வாங்குறவனுக்கும் டைம் நல்லாயிருக்கும், விற்கிறவனுக்கும் டைம் நல்லாயிருக்கும், கட்டம் சூப்பராக இருக்கும், சக்கரம் நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கும், ஆனால் விற்க முடியாது. சீக்கிரத்தில் இந்த மண் இவன் பேரை விட்டு போகாது. அந்த மாதிரி எல்லாம் இன்றைக்கும் நானே விற்க முடியாமலாம் சில வச்சுருக்கேன். எவ்வளோ இடம் டப்பெல்லாம் விற்று கொடுத்துருக்கேன், சில இடம் விற்க முடியாமலாம் இருக்குது என்னாலையும். ஏன்னா அந்த மண் தன்மை அந்த மாதிரி. மண்ணில் பார்த்தீங்கன்னா இழுப்புத்தன்மை இருக்காது, மண்ணில் இழுப்புத்தன்மை இருக்காது. அப்படி என்கிட்ட ஒரு நபர் வராங்க அப்படின்னா எவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கேன், அப்படி இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஒரு நபர் வராங்க, என் இடத்த விற்க முடியலன்னா நான் ஒன்றே ஒன்று தான் கேட்பேன். அந்த மண்ணிலேருந்து நடு மையத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வரணும். மண் எப்படி எடுத்துகிட்டு நடு நல்லா பள்ளம் எடுத்துகிட்டு ஒரு 1.5 அடிக்கு இல்லை 1 அடிக்கு ஆழமாக பள்ளம் தோண்டி மேலே பெருக்கி எடுத்துக்கூடாது, ஆழமாக பள்ளம் தோண்டி ஒரு பிடி. ஆமாம், அதுவும் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும். இந்த கை ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி அப்படியே ஒரு பிடி மண் எடுத்து ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். எந்த நபரில் பேர் இருக்கோ, யார் ப்ராப்பர்ட்டி பேர் இருக்கோ அவங்க பேர் வேணும். அவங்க இறந்துருந்தாங்கன்னா இப்போ யார் விற்க முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க பேர், துணி, அவங்க காலடி மண், அவங்க டேட் ஆஃப் பர்த் வேணும். இதெல்லாம் வச்சு இவங்களுக்கு கர்ப்பநிலை எப்படி இருக்குது, டைம் எப்படி இருக்குது, அந்த இறந்து போன இப்போ அந்த யார் பேரில் இடம் இருக்கோ அவங்களுக்கு எப்படி இருக்குது, உயிராக இருந்தாங்கன்னா டைம் எப்படி இருக்குமோ, இறந்துருந்தாங்கன்னா அதுக்கு அவங்க இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்களா, விற்கவே முடியாத மாதிரி என்ன தடைகள் இருக்கா, சில பேர் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும். அதான் சொல்கிறேன், அந்த இடத்துல வந்து 4 விஷயம் பார்க்கணும். ஏன்னா ஒன்று, யார் அந்த இடத்து பேரில் இருக்காங்க, அவங்க விற்காத மாதிரி எதனா சுற்றி இருக்காங்க, எதனா செஞ்சு வச்சுருக்காங்களா, ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது, அந்த மண்ணில் விற்கிற
நம்மளை விட்டு போகாத மாதிரி தன்மை இருக்கா, விற்கவே முடியாத மாதிரி இழுப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க. அது இல்லைனாலும் யார் வந்து பார்த்தா அந்த இடத்த பிடிக்காது. ஸோ அந்த இழுப்பு தன்மை இல்லையான்னு பார்க்கணும். ரெண்டாவது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா யார் விற்க முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கா, அவங்களுக்கு டைம் எதனா இருக்கா, டைம் சரியில்லையா, இல்லை தடைகள் எதனா செஞ்சு வச்சுருக்காங்களா, இல்லை செய்வினை என்ன செஞ்சு வச்சுருக்காங்களா, இதெல்லாமே பார்க்கணும். புரியுதுங்களா? இவ்வளவும் பார்த்துட்டு இல்லை இது என்ன, ஏன்னா இப்போ 5 விஷயம் ஏன்னா ஆரம்பம்னு இருந்தால் முடிவுன்னு இருக்கணும். எல்லாமே கரெக்டாக இருந்தோம், ஒரு விஷயம் நடக்கலாம், அப்போ ஏன் நடக்கலை? அப்போ அந்த ஒன்று மண்ணில் இழுப்பு இருக்காது, இல்லை டைம் சரி இருக்காது, இல்லை யாரா செஞ்சு வச்சுருப்பாங்க, இல்லை அந்த நபர் யார் இறந்தாங்களோ அந்த இடத்த அவங்கள விற்க விட மாட்டாங்க. ஆத்மாவே இருந்தாலும் என் இடத்த இன்னொருத்தர் விற்க விட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க, ரத்த சிந்தி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுலாம் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்த இன்னொருத்தர் கை மாற்றி இந்த மாதிரி நடந்து போகுதுன்ற அந்த ஆன்மாவோட நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆத்மாவை வர வச்சு அந்த ஆத்மா அந்த இடத்துல உட்கார வச்சு பேசி அந்த ஆத்மாவை வந்து வெளியில் எடுத்து அந்த இடத்த விற்று கொடுத்துருக்கேன். அது சாதாரண அவங்க அப்பா பண்ண வேலை தான். தாத்தா இடம் பையன் பேரை விற்கிறான், அப்பாவும் இறந்துட்டாரு, ஆனால் தாத்தா இடம் தாத்தா விற்க அவங்க அப்பா இடம் விற்கிறேன்னு அவர் விற்றுட்டாரு, அவர் ஜோலி முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ பேர ஆரம்பித்தான் ரெண்டாவது, அவன் பாயிண்ட்டை பிடிச்சிட்டான். இவ்வளோ நாளாக முயற்சி பண்ண ஏன் விற்க முடியல அப்படின்னு உட்காந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஒரு ஆத்மா வந்து தடையாக நிற்கிது. ஒரு ஆத்மா அந்த இடத்துல வந்து தடையாக நிற்கிது, அந்த இடத்த விற்க விட மாட்டேங்குது. அதை உடச்சி அதை வர வச்சு அதை எடுத்து உத்தரவு வாங்கி அந்த இடத்துல வந்து ஒன்றுமே இல்லை, நல்ல விஷயத்தை தான் பண்ணுறோன்னு புரிய வச்சு அதுக்கு தேவையானது பண்ணி இந்த சொத்து நியாயமாக தான் போகுதுன்னு புரிய வச்சு கரெக்டாக கிளியர் பண்ணி கொடுத்தேன். 3 மாதத்தில் வித்துருச்சு இடம். அவங்க என்ன சொல்லுவாங்களா, ஏன்னா அவ்வளோ ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. அந்த மாதிரிக்கு பயன்படுத்துறது தான் பார்த்திங்கன்னா இந்த பொருள். இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து காப்பர். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 13 பொருள் உள்ளே வச்சுருப்பேன். காப்பர் சொம்பு. ஆமாம், காப்பர் சொம்பு, இது கலசம் சொம்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடாது மீடியாவில், பட் முதல்ல ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இதில் முதல்ல அதிகமாக இருக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். யார் விற்கணும்னு முயற்சி பண்ணாலும் அவங்களோட துணியும் எந்த இடத்துல இருந்து மண் எடுக்கிறோமோ அது உள்ளே இது உள்ளே இருக்கும். மீதி நான் சில பொருள் பண்ணி இதில் வச்சுருப்பேன். இதில் தம் கட்டி கொடுத்தோன்னு வச்சுங்களேன், இதை எடுத்துகிட்டு போயிட்டு எந்த இடத்த விற்கணுமோ அந்த இடத்துல நடுவு மையத்தில் புதைக்கணும். பூமிக்குள்ளே அந்த 1 அடி பள்ளம் எடுத்துகிட்டு மண் எடுத்துகிட்டு வரோம் பார்த்தீங்களா, அதே இடத்த கரெக்டாக ஞாபகம் வச்சு அந்த இடத்துல தான் புதைக்கணும். ரைட் சைடில் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடில் புதைக்கக்கூடாது, லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு ரைட் சைடில் புதைக்கக்கூடாது. நிறைய கணக்கு இருக்குது. அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த பொருள் நம்ம புதைச்சோம் அப்படின்னா இது புதைச்சிட்டு இது கூட சில பொருள்லாம் பண்ணி கொடுப்பேன். அதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி பண்ணான்னா 100% விற்கலாம். என்ன டக்குன்னு 60 நாளில் முடியும், இல்லை 90 நாளில் முடிஞ்சிடும். ஆனால் வித்துடலாம். எப்படிப்பட்ட அந்த ஆத்மா அந்த இடத்த வந்து விற்க விட மாட்டேங்குது, செய்வனை விற்க விட மாட்டேங்குது, இல்லை அந்த இடத்துல இழுப்புத்தன்மை இல்லை அப்படின்னு வந்தாலுமே சரி, இந்த பொருள் பண்ணி கொடுத்து இது கூட சில பொருள்லாம் செஞ்சு கொடுப்பேன். அது புதைச்சாங்கன்னா 100% இடத்த விற்க முடியும். சூப்பர் பாய். இப்போ இந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை நானே சொல்ல வந்தேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இடம் விற்காத விஷயத்துக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா புது வீடு வாங்கிட்டு பழைய வீடு வாங்கியிருப்பாங்க, புது வீடு வாங்கியிருப்பாங்க, சில பேர் கை மாற்றி கொஞ்ச நாள் யூஸ் பண்ண வீடு வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்த வந்து நம்ம உள்ளே போகணும்னு நினச்சேன்னா கூட சரி போகவே முடியாது. நிறைய கேசஸ் வரும். ஐயா நான் ஒரு 50 லட்ச ரூபா செல் பண்ணி வீடு கட்டிட்டோம் போய் அந்த கட்டினதில் நிறைய பிரச்சனைகள் போய், ஆனால் அந்த வீட்டோட என்ன காலை எடுத்துக்க முடியல போய், நான் வாடகை விட்டுருக்குமேன்னுவாங்க. அப்படி வரவங்க என்ன பண்ணணும்னா அந்த மண் எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். சும்மா கேட்டம்மா சரிம்மா ஃபீஸ் கொடுத்துருங்கம்மா அப்படின்னு நடக்காது. முதல்ல அந்த மண் எடுத்துகிட்டு வரணும், அந்த மண்ணை தன்மை பார்க்கணும், என்னால் பண்ண முடியுமான்னு பார்க்கணும், நான் பண்ண நடக்குமான்னு பார்க்கணும், உங்கள் இருக்கணில் எப்படி இருக்குது, டைம் எப்படி இருக்குது, செய்வினையா, ஏவலா, சூனி வச்சுருக்காங்களா, இல்லை உனக்கு கர்மலா பாதிக்கப்பட்டிருக்கா, என்னென்ன பிரச்சனை அந்த இடத்துல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி இப்போ காமிச்சேன் பார்த்திங்களா லாஸ்ட் டைம், அந்த பொருள் அது உள்ள அடைச்சி சில பொருள் பண்ணி கொடுப்பேன். அந்த வீட்டில் புதைச்சி பாருங்கள், 90 நாள் அந்த வீட்டில் நீங்கள் கொடுத்தனம் பண்ணலாம். அப்போது அந்த மண் அந்த வாஸ்துப்படி உங்களுக்கு ஆகிடுது. எப்படி அந்த வாஸ்து உங்களுக்கான வாஸ்து மாறிடும். டைமும் உங்களுக்கு விஷயம் கொஞ்சம் சரியில்லை கூட வாஸ்து உங்களுக்காக மாறினாலே நம்மளுக்கு அந்த பஞ்சபூதமும் நம்மளுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ பஞ்சபூதம் செயல்பட ஆரம்பிச்சா நீர் நெருப்பு நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலே அந்த வீட்டை நிம்மதியாக குடும்பம் நடத்தலாம். ஸோ அதுதான் வேலை. இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, விற்காத சொத்தாலும் சரி, அல்லாவோட கிருபையில நல்ல எண்ணத்தோடு வந்தாங்கன்னா என்னால் விற்று கொடுக்க முடியும். ஆனால் அது 3 இடமா இருக்கணும். நியாயமான விஷயத்தில் பேப்பர் கரெக்டாக இருந்து கரெக்டாக பேப்பர் இருக்குது போய் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குது போய் என் தாத்தா சொத்து எங்கள் அப்பா சொத்துன்னு வந்தாலும் என்னால் எடுத்துக்க முடியும். இன்னொருத்தன் சொத்தையும் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தாங்கன்னா நான் இல்லை எங்கள் அப்பனே வந்தாலும் செய்ய முடியாது. ஏன்னா எவ்வளோ தான் இந்த பிரபஞ்சம் நம்ம பண்ணாலும் மேலே ஒருத்தன் இருக்கான், அவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த நல்ல விஷயத்துக்கு உங்கள் இடமா இருந்தால் வாங்க, நான் விற்று கொடுக்குறேன், என்னால் முடியும். அது 5 வருஷம் இல்லை 10 வருஷம் விற்காம அந்த இடத்த கூட விற்க முடியும். ஆனால் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் இடமா இருந்ததுன்னா
விற்க முடியும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு பாய், ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க. ஏன்னா இடம் வாங்கிட்டு அதை விற்க முடியாமல், அதை விற்று பொண்ணு கல்யாணம் பண்ணணும், இல்லை அதை விற்று படிப்பு செலவு, இது மாதிரி நிறையா இருக்கும். விற்க முடியாமல் திண்டாடக்கூடிய நபர்களுக்காக தான் இந்த பதிவு. ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்தீங்க பாய். நன்றி. நன்றிம்மா.